அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே புனிதமான மாதத்தினுடைய ஒரு தொடக்கத்தில் இருக்கோம். இன்னும் புதிய வருடத்தினுடைய தொடக்கத்திலையும் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வருடத்தில் நமக்கு எல்லாமே நலவா நடக்கணும். நமக்கு நிறைய நற்செய்திகள் குவியணும். நம்ம ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை வாழணும். இன்னும் செல்வத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை நம்ம பிடிக்கணும். இன்னும் எல்லோரும் மதிக்கிற அளவிற்கு கண்ணியத்தோடையும் மரியாதையோடையும் நம்ம சீரும் சிறப்புமா வாழணும். எல்லா தேவைகளும் நிறைவேறி தேவைகள் எதுவுமே மிச்சமில்லாத அளவுக்கு வாழணும் அப்படின்னா இந்த ஒரு அமல் உங்களுக்கு போதுமானது. இந்த ஒரு அமல்ல அத்தனையுமே கிடைக்கும். ஆனா நம்ம யாருமே இதை சரிவர கவனம் செலுத்தி இதை நம்ம செய்ய மாட்டோம். நம்ம எல்லோருமே என்ன நினைப்போம், ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிர்ஷ்டம் வந்துராதா, நாளைக்கு வந்துராதா, அடுத்த வருஷமாவது நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் வந்துராதா, நம்மளோட விதி மாறிராதா, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் வந்துராதா அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் எல்லாத்தையும் மாற்றக்கூடியது, விதியை மாற்றி அமைக்கக்கூடியது, இன்னும் நம்ம கையில் ₹1 இருந்துச்சுன்னா ஒரு கோடியாக கூட மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை மிகுந்தது. ஆனால் இந்த அமலை நம்ம செய்யறதுக்கு தயக்கம் காட்டுறோம். ஏன்னா இந்த அமலை பொறுத்த வரைக்கும் செய்ய விடாம ஷைத்தான் கெடுப்பான். இந்த ஒரு அமல் மட்டும் ஷைத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நம்ம கேட்ட எல்லாத்தையுமே அல்லாஹ்தாலா நமக்கு தந்துருவானே, இன்னும் அல்லாஹ்வினுடைய நெருக்கமும் நமக்கு கிடைச்சிருமே, அதோட மறுமையிலும் நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டு விடுமே அப்படின்னு ஷைத்தான் இந்த ஒரு அமலை மட்டும் செய்ய விட மாட்டான். ஆனால் நம்ம எல்லோரும் இந்த அமலை எப்படியாவது நம்ம நிலைமை மாறணும் அப்படின்னு நினச்சி ஒரு உறுதியோட கையில் எடுத்தோம் அப்படின்னா போதும், இந்த வருஷத்தில் ராஜ வாழ்க்கை வாழலாம். எனவே நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்களோட தலையெழுத்து மாறணும், உங்களோட குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறிடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த அமலை நீங்கள் முடிச்சிருங்க. அதாவது இன்றிலிருந்து தொடர்ந்து 10 நாள் நீங்கள் நியத்து வைங்க. ஒவ்வொரு நாளும் இந்த திக்ரை 1000 முறை ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சிங்க அப்படின்னாலே போதும், உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அது என்ன திக்ரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரு, ஒரே ஒரு வார்த்தையை கொண்ட திக்ரு. ஆனால் ஒரு வார்த்தைக்கு 1000 சக்திகள் இருக்கு அப்படின்னா அது இதுக்கு தான். அது என்ன வார்த்தை அப்படின்னா அதுதான் அஸ்தக்ஃபிருல்லா, இஸ்திக்ஃபார். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல பாவத்துல தான் மூழ்கி கிடக்கிறோம். இதனுடைய தாக்கம், இதனுடைய பிரதிபலிப்பு இம்மையிலும் நமக்கு கிடைக்கும், இன்னும் மறுமையிலும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பாவமே செய்யாதவங்க, அவங்களே தினம்தோறும் இஸ்திக்ஃபார் செய்யறதுல கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் எந்த அளவு கவனம் செலுத்தணும். இன்னும் நபி அவங்க சொல்றாங்க, மன்னிப்பு கேட்கக்கூடிய இடம் இந்த உலகம், அதற்கு கூலி தரப்படக்கூடிய இடம் மறுமை. ஆனால் நீங்க மன்னிப்பை மட்டும் கேட்டு பாருங்க, அதனுடைய கூலி இம்மையிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற அறிவிப்புகள்ல என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களுக்கு செல்வத்தை அது அதிகமாக்கும், உங்களுடைய கஷ்டத்துக்கு அது மருந்தாக இருக்கும், உங்களுடைய நோய்கள் நீங்கும், உங்களோட பிரச்சனை ஒழியும், இன்னும் இஸ்திக்ஃபார் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய துவாக்கள் கபூல் ஆகும் அப்படின்னு நிறைய விஷயங்களை, நிறைய நற்பலன்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. எனவே இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம இஸ்திக்ஃபார் சொல்றதினுடைய தாக்கம், பிரதிபலிப்பு இம்மையிலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். இஸ்திக்ஃபாரில் ஏராளமான இஸ்திக்ஃபார்கள் இருக்கு. அதில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்ட இஸ்திக்ஃபாரே போதுமானது. இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் தினம்தோறும் 1000 முறை ஓதுறேன்னு நியத்து வச்சு இந்த வருஷத்தில் என்னுடைய குடும்பத்தினுடைய தலையெழுத்து, என்னுடைய தலையெழுத்து மாறணும் யா அல்லாஹ், ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு தொடங்குங்க. தினம்தோறும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நற்செய்திகள் குவியும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க, எவருடைய பட்டோலையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் இடம்பெற்றுள்ளதோ அவருக்கு நற்செய்தி உண்டாவதாக அப்படின்னு. அப்போ நம்ம இஸ்திக்ஃபார் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா ரசூல்லா வாக்கு கொடுத்துருக்காங்க, நமக்கு நற்செய்தி கட்டாயம் கிடைக்கும்.
உங்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணுமா, தினந்தோறும் மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்கு வரணுமா, இஸ்திக்ஃபார நீங்க ஓதத் தொடங்குங்க. இப்போ அல்லாஹ் தாலா படைச்ச எல்லா படைப்புகளையும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒன்றை விட இன்னொன்று வல்லமை மிகுந்ததாக இருக்கும். இப்போ காடுகள் தான் வல்லமை மிகுந்தது அப்படின்னு பார்த்தா, தீ அதையும் மிஞ்சக்கூடியதாக இருக்கும். தீ தான் வல்லமை மிகுந்தது அப்படின்னு பார்த்தா, நீர் அதையும் மிஞ்சக்கூடியதா இருக்கும். இப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று மிஞ்சக்கூடியதா இருக்கும். அது எல்லாத்துலேயும் மிஞ்சினவங்க யார் அப்படின்னா மனுஷங்க தான். அல்லாஹ் தாலா மனுஷ படைப்பை தான் அப்படி படைச்சிருக்கிறான். இந்த மனுஷனையும் மிஞ்சக்கூடியது என்ன அப்படின்னா, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள். இந்த கவலை தான் மனுஷனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருமா. நீர் எப்படி நெருப்பை அணைக்குதோ அதே மாதிரி மனிதனுடைய கவலை தான் அவனை அழிக்குமா. அப்படிப்பட்ட கவலைக்கு மருந்து எங்க இருக்கு அப்படின்னா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வன் நினைவு கூறுறதுல தான் மனிதனுக்கு அமைதி கிடைக்குதுன்னு அல்லாஹ் திட்டவட்டமா சொல்றான். அப்ப நம்ம எல்லோருமே அல்லாஹ்வன் நினைக்கக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ்வன் நினைக்கிறதுனா என்ன? நமக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறத கேட்கறதுல இல்லை. நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம், அது நம்முடைய ரப்புக்கு தெரியும், அவன் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு நினைவு இருக்கு இல்லையா, அதுதான் அல்லாஹ்வை நினைக்கிறதுல பெஸ்டான நினைப்பு. இந்த இஸ்திக்ஃபாரை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்ல அல்லாஹ் தாலா நமக்கு பெருவாழ்க்கையை தருவான். நம்முடைய உள்ளத்துல ஏராளமான மாற்றங்களை தருவான். ஏன்னா நம்ம அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் கேட்கறது இந்த உலகத்துக்காக இல்லை, மறுமைக்காக நம்ம பயப்பட்டு கேட்குறோம். அப்ப அங்க ஈமான் அதிகரிக்குது. அப்ப அங்க அல்லாஹ்வினுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருது, அல்லாஹ்வினுடைய கருணை கிடைக்குது, அல்லாஹ்வினுடைய பரக்கத் கிடைக்குது. இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? இரு உலகிலுமே இதனுடைய பிரதிபலிப்பை நம்ம பார்க்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்தினுடைய இந்த தொடக்கத்துல நீங்க இந்த வருடம் எனக்கு நல்லா இருக்கணும், என்னுடைய தலை விதி மாறணும், ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுத்தே தீரணுண்டா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட பிடிவாதம் பண்ணி ஒவ்வொரு நாளும் நீங்க 1000 முறை இஸ்திக்ஃபார் செய்யுங்க. தொடர்ந்து 10 நாள் செய்யுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் வெளிவரதுக்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான். இது நான் சொல்லல, ஹதீஸ்ல ரசூல்லா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு துவாவும் மறுக்கப்படாமல் கபூலாகும். உங்களுக்கு செல்வத்துல அதிகமான பரக்கத் கிடைக்கும். இன்னும் இஸ்திக்ஃபாருக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு. இன்னும் குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும். இன்னும் மறுமையில் அல்லாஹ் தஆலா தோட்டங்கள் ஆறுகளை நமக்கு சொந்தமாக்குறான். இன்னும் அதிகமான மாளிகைகளை நமக்கு கொடுக்கிறான். வளமான வாழ்க்கையை இரு உலகிலும் கொடுக்கிறான். இன்னும் வலிமையையும் சக்தியையும் நம்பிக்கையும் நம்முடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இன்னும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையை அல்லாஹ் தஆலா நமக்கு தர்றான். இதை விட நமக்கு என்ன வேணும்? நோய்கள் நீங்குது, இன்னும் பிரச்சனைகள் தீருது, துஆக்கள் கபூல் ஆகுது, நற்செய்தி வருது அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு வார்த்தையை நம்ம எல்லோருமே அன்றாடம் 1000 முறை ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இதை நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ பார்த்துட்டு அமல் செய்யக்கூடாது. இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம அல்லாஹ் கிட்ட ரப்பு கிட்ட நம்ம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறோன்னு கேளுங்க. உங்களோட பாவங்களும் மன்னிக்கப்படும், உங்களுடைய தேவைகளும் உங்களுக்கு நடக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி யாரெல்லாம் ஒரு விஷயத்தை செய்வீங்களோ, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்களோ, இந்த வருஷத்தில் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சேமிப்பை தொடங்குறேன் அப்படின்னு நினைப்பீங்களோ, எல்லோருமே இஸ்திக்ஃபாரை ஒரு சேமிப்பாக நினச்சி இந்த ஆரம்ப நாட்களில் நீங்கள் இதை 10 நாள் நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு நினைத்து பார்ப்பதை விட அதிகமாக கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்துங்க, அதிகமாக துஆ கேளுங்க. இன்னும் அப்படி கேட்கும்போது மற்றவர்களுக்காகவும் நீங்கள் கேளுங்க, அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லோருக்காகவும் நான் துஆ கேட்டுட்டு தான் இருக்கேன். எனவே இந்த மிகச்சிறப்பான இஸ்திக்ஃபாரை வாழ்நாள் முழுவதும் சொல்லி அல்லாஹ்விடமிருந்து இரு உலகிலும் மன்னிப்பையும் இன்னும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இன்னும் நமது துஆவிற்கு பதிலையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.